வணக்கம். இது நிஜக்கண். தமிழர் தாயகம் தற்போது பெரும் நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு நிற்கின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வரலாற்றில் என்றுமே இல்லாத அளவுக்கு வாக்கு வேட்டைக்காக சிங்கள தேசிய கட்சிகள் வடக்கு நோக்கி படையெடுத்து முகாமிட்டு இருக்கின்றன. சிங்கள தேசத்தின் தலைமைகள் தமிழர் தேசத்தின் கிராமங்கள் மூலை முடுக்கெல்லாம் சென்று தமிழ் மக்களிடம் பரிந்து பேசுவது ஆடு நனைகின்றது என்று ஓனாய் எழுதலாம் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அப்பழமொழி போல் உள்ளது. யுத்தத்தில் தோல்வியடைந்த தமிழர்களை அரசியல் ரீதியாக தோற்கடித்து அழித்தொழிக்கும் கண்ணுக்கு புலப்படாத யுத்தம் ஒன்றை சிங்கள பேரினவாதிகள் நடத்த தொடங்கிவிட்டார்கள். தமிழ் மக்களின் சுய நிர்ணயத்திற்கான போராட்டத்தையும் தமிழின அழிப்பதற்கான நீதி கோரலையும் தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்கான சர்வதேச அரசியல் முன்னெடுப்புகளையும் முடக்குவதற்கான மூலோபாயமாக இப்போது உள்ளூராட்சி தேர்தலை சிங்கள தேசம் பயன்படுத்த தயாராக்கிவிட்டது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அது மட்டுமில்லாமல் பேரழிவிற்குள்ளான ஈழத்தமிழர்கள் தம்மை மீள் நிர்மாணம் செய்து புதிய தமிழ் தேசிய கட்டுமானங்களை செய்வதற்கு கால அவகாசங்களை அவர்களுக்கு விட்டு கொடுக்காது தொடர்ந்தும் சிங்கள தேசம் அரசியல் ரீதியாக தமிழர்களை தோற்கடித்து வருது. இந்த பெருந்தோல்விக்கு இன்றைய அரசியல் தலைமைகள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். அதாவது அரசியல் தலைமைகளின் சுயநல செயல்பாடுகளும் அரசியல் அறிவின்மையும் தான் தோன்றித்தனமான தன்முனைப்புகளும் தமிழ் மக்களின் அரசியலை பாதாளத்தில் வீழ்த்தி இருக்குது. நீண்ட ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்திய தமிழ் தேசிய இனம் ஆயுத போராட்டத்தின் ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியில தமிழ் மக்களை ஜனநாயக அரசியல் நீரோட்டத்தில் பலப்படுத்தவும் பழக்கப்படுத்தவும் ஆயுத போராட்டம் சரியானது என்பதை நிரூபிப்பதற்குமே 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியலை புறக்கணித்து வந்த ஆயுத போராட்டம் 2004 தம்ம ஒரு அரசியல் ரீதியாக சர்வதேச அரசியல் வெளியில தமிழ் மக்களின் ஆயுத போராட்டம் ஜனநாயக விழுமியங்களுக்கு உட்பட்டது என்பதை நிரூபிப்பதற்காகவே சிங்கள தேசத்தால் நடத்தப்படும் தேர்தலை எதிர்கொண்டது. அந்த தேர்தலுக்காக தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த அனைத்து அரசியல் சக்திகளையும் ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அரசியல் சக்தியை உருவாக்கியது. அதன் மூலம் தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்கள் பெறக்கூடிய அதிகூடிய 22 நாடாளுமன்ற ஆசனங்களை வென்று ஆயுத போராட்டம் சரியானது என்பதையும் தமிழ் மக்களின் தேசியத்தையும் ஒரு தேர்தல் மூலம் நிரூபித்து காட்டியது. தமிழ் மக்களின் ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலில் பேரழிவுக்கு உட்பட்டது. பெரும் மனித பேரவலத்தை தந்தது மட்டுமல்லாது தமிழ் தேசிய கட்டுமானங்கள் அனைத்தும் சிதைவடைந்த போது தமிழ் மக்களின் மனங்களில் நம்பிக்கை இனங்களையும் விரக்தியையும் ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இனப்படுகொலை என்ற ஒரு வரத்தை தந்ததோடு மட்டுமல்லாம அது தமிழ் மக்களின் ஜனநாயக அரசியல் சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அரசியல் சக்தியை பலப்படுத்தியும் சென்றது. இந்த சாதக தன்மைகளை ஊன்றுகோலாகவும் முதுசமாகவும் கொண்டு தமிழ் மக்களின் அடுத்த கட்ட அரசியல் வெளியை திறக்காமல் தமிழ் தலைமைகள் தமக்கு இடையே அதிகார போட்டியிலும் சுயநல பொருளீட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். முள்ளிவாய்க்கால் பேரவலம் தந்த இனப்படுகொலை என்ற முதுசதை சின்னாபின்னப்படுத்தியதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தமிழ் மக்களின் தமிழ் தேசிய அரசியல் நிறுவன கட்டுமானத்தையும் சிதைத்து விட்டனர். அது மட்டுமில்லாம இங்கே ஒரு கூட்டம் சிதைப்பதற்கான வேலையை செய்தது, இன்னொரு கூட்டம் அவ்வாறு சிதைப்பதை கண்டம் காணாமல் இருந்தது. மற்றொரு கூட்டம் தம்மை அறியாமலேயே சிதைப்பதற்கு இடம் கொடுத்து விலகி நின்றது. இன்னும் ஒரு அணி கூட்டி கட்டப்பட்ட இந்த கட்டுமானத்திலிருந்து விலகி சென்றது. ஆக மொத்தத்தில் தமிழ் அரசியல் பரப்பின் அனைத்து தலைவர்களும் இந்த தவறுக்கும் குற்றத்துக்கும் பொறுப்புடையவர்கள் ஆவர். பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதுதான் உண்மை. தமிழ் தேசிய கட்டுமானத்தில் ஆயுத போராட்டம் முக்கிய பாத்திரம் வகித்தது மாத்திரமல்ல, எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து முன்னுதாரணங்களையும் அது நமக்கு தந்து இருக்கின்றது. ஆயுத போராட்டம் தமிழ் தேசிய கட்டுமானத்தில் கிழக்க மையப்படுத்திய தமிழ் தேசிய கட்டுமானம், கிழக்க வலுப்படுத்துவதற்கான பொருளாதார கட்டுமானம், கிழக்க வலுப்படுத்துவதற்கான தலைமைத்துவ கட்டுமானம் என பல முன்னுதாரணங்கள் உண்டு. வடக்கை விட்டு கொடுப்பினும் கிழக்கை விட்டு கொடுக்க மாட்டேன் என தலைவர் இலங்கை ஜனாதிபதி பிரேமதாசவுக்கு அனுப்பிய செய்தி இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாகான சாட்சியும் ஆகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய போது கிழக்கின் தலைவர்களை தலைமை தாங்க தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் முதலாவது தெரிவாக மாமனிதர் பரராஜசிங்கம் அவர்களின் பெயரே பிரேரிக்கப்பட்டது. ஆயினும் அவர் முன்னிரவே தூங்கும் பழக்கமுடையவர் என்பதால் ஆயுத போராட்டத்திற்கு முன்னிரவுதான் பொழுது புலர்வதாக இருந்தது
என்ற அடிப்படையில் அவர் 24 மணத்தியாலமும் தொடர்புக்கு வர முடியாதவர் என்பதனாலேயே இரண்டாவதான சம்பந்தனின் தெரிவு இடம்பெற்றது. தேசியம் என்பதற்கு எதிரான சாதிவாதம், பிரதேசவாதம், பரம்பரை முனைப்பு, மதவாதம் என்பவற்றை கடந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டது. ஒரு காலத்துல அச்சம், ஐமிச்சம் காரணமாக எதிரும் புதிருமாக நின்று சண்டையிட்டவர்களும் ஒரு மேசையில் அமர்த்தப்பட்டு வேற்றுமைகள் களையப்பட்ட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. அத்தகைய கூட்டமைப்பின் தலைமை சம்பந்தனின் தவறானதும் சுயநலமானதும் தன்முனைப்பானதும் ஜனநாயக முறைக்கு விரோதமானதும் எதேச்சதிகார போக்கும் பதவி நாற்காலி சுகங்களுக்காக அனைத்து தமிழ் தேசிய முறைமைகளும் பண்புகளும் காற்றில் பறக்கவிட்டதன் விளைவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து சுக்குநூறாக்கப்பட்டது. அதோடு இத்தகைய தமிழ் தேசிய சிதைவின் வெளிப்பாடுதான் வடக்கில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள தேசிய கட்சியான எம்பிபி கூடிய ஆசனங்களை வென்றிருக்கின்றது. ஆனால் கிழக்கில் தமிழ் தேசிய வாக்கும் உணர்வு தக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது சற்று ஆறுதலான விடயம்தான். ஆனாலும் வடக்கில் யாழ் தேர்தல் தொகுதியில் இதுவரை காலமும் சிங்கள தேசிய கட்சிகள் ஒரு ஆசனத்தையே பெற்றிருந்தன. ஆனால் இம்முறை 3 ஆசனங்களையும் வன்னியில் 2 ஆசனங்களையும் பெற்றமை என்பது மிக அபயகரமான அரசியல் போக்கு. தமிழ் தேசியத்திற்கு கிடைத்த பெரும் தோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இவ்வளவு காலமும் முன்னிலையில் இருந்த தமிழரசு கட்சி பெரும் தோல்வியை சந்தித்தது. ஒரு ஆசனத்தை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள தேசிய கட்சியான எம்பிபி கட்சி பெற்ற வாக்கு கடந்த கால தேர்தல்களில் சிங்கள தேசிய கட்சிகள் பெற்ற வாக்குக்கு ஒப்பானது தான். ஆனால் விகிதாசார தேர்தல் முறை நடைமுறைக்குள்ளால் அவர்கள் 3 ஆசனங்களை பெற்றுவிட்டார்கள் என்று தமிழ் தலைமைகள் சிங்கள தேசிய கட்சி பெற்ற வெற்றியை சமப்படுத்த அல்லது மட்டம் தட்ட முனைகின்றனர். இந்த கூற்று ஏற்புடையது அல்ல. இது தமிழ் மக்களின் உள்ளக அரசியலை மட்டுமின்றி சர்வதேச அரசியலையும் பாதித்திருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் மக்கள் மீதான சிங்கள தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தவும் அதிகரிக்கவும் உதவியுள்ளது. இலங்கையின் சர்வதேச அரசியல் உறவுமுறை அல்லது கொள்கை வகுப்பு என்பது இலங்கையின் உள்ளூர் அரசியல் போக்கிலும் அதன் விளைவுகளில் இருந்தும் தோற்றம் வருகின்றன. உள்நாட்டு அரசியல் நிலையிலிருந்து சர்வதேச அரசியல் வியூகம் வடிவமைக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய இனம் என்பதை மறுக்கின்ற தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை மறுக்கின்ற தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை மறுக்கின்ற ஜேவிபி எனப்படும் இடதுசாரி கட்சி இன்று என்பிபி என்னும் அரசியல் சக்தியாக இலங்கை அரசை வழிநடத்துகின்றது. சுனாமி பேரனர்த்தத்தின் போது தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை கூட கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்திய வடகிழக்கு தற்காலிக இணைப்புக்கு எதிராக, அதாவது தமிழர் தாயகத்தை சட்ட ரீதியாக பிரித்த தமிழ் மக்களை அழிப்பதற்கான மஹிந்த அரசாங்கத்துக்கு இராணுவத்திற்கு சிங்கள இளைஞர்கள் திரட்டி கொடுத்த ஜேவிபி இப்போது எம்பிபி என்ற புதிய முகமூடியை அணிந்து தமிழ் மக்களுக்காக பரிந்து பேசி தமிழ் மக்களின் வாக்கை பெறுவதில் அதீத நாட்டம் காட்டுகின்றது. இப்போது முன்னே உள்ள சவால் சிங்கள தேசிய கட்சிகள் குறிப்பாக என்பிபி ஆசனங்களை கைப்பற்றுமாக இருந்தால் தமிழர் தாயக கோட்பாடும் தமிழர் தேசியமும் சிதைக்கப்பட்டு விடும். தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கான 76 ஆண்டுகால போராட்டத்தில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட 2.5 லட்சம் தமிழர்களின் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அர்த்தமற்றதாகி போய்விடும். அத்தோடு எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் அரசியல் உரிமைக்கான எந்த முன்னெடுப்புகளையும் செய்ய முடியாது, முடக்கப்பட்டு சிங்கள இனமயப்படுத்தப்பட்டு விடுவர். ஆகவே இப்போது தமிழ் மண்ணில் இருந்து ஜேவிபியை துரத்தி அடிப்போம், தமிழ் மண்ணில் இருந்து என்பிபியை தோற்கடிப்போம், தமிழரின் வாக்கு தமிழ் தேசியத்திற்கே, எங்கள் மண்ணும் எங்கள் மக்களும் எம்மோடே போன்ற கோஷங்களோடு உள்ளூராட்சி தேர்தலை தமிழர் தரப்பு எதிர்கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு போட்டி தவிர்ப்பு ஒப்பந்தத்திற்கு ஆதரவளிப்போரும் உடன்படுவோரும் தமிழ் தேசிய முன்னோடிகளாக அமைவர். மாறாக போட்டி தவிர்ப்பு ஒப்பந்தத்திற்கு வர மறுப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் தமிழ் தேசிய விரோதிகள் அல்லது தமிழ் தேச துரோகிகள் என்ற பட்டியலில் அடங்குவர். இப்போது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான ஐக்கியமே முக்கியம். நாம் ஏதோ ஒரு வகையான ஐக்கியத்துக்குள் வர வேண்டும். அத்தகைய ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு மத தலைவர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் ஊடகவியலாளர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் போன்றோர் முன்வந்து தமிழ் தேசியம் பேசும் அரசியல் கட்சிகளின் ஐக்கியத்தை வலியுறுத்த வேண்டும். இதுவே தமிழ்
தமிழ் மக்களை அடுத்த கட்ட வெற்றிக்கான பாதைக்கு வழிகாட்டியாகவும் திறவுகோலாகவும் அமையும். தமிழ் தேசியத்தின் முன்னே யாரும் பெரியவர்களும் கிடையாது, சிறியவர்களும் கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் நாட்டில் என்னதான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.